Taste the Daily. டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெறாதது என திமுக அரசு அறிவித்துள்ளது. இதற்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு விட்டோமோ என்ற ஆத்திரத்தில் செய்தித்துறை மந்திரி முத்தூர் சுவாமிநாதன் பெயரில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. வழவழா கொழகொழா என விளக்கெண்ணெயில் வெட்டி போட்ட வெண்டைக்காய் என்ற பாணியில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக கடம்பூர் ராஜு அவர்கள் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அறிக்கையை வெளியிட்டு முதுகெலும்பில்லாத முதலமைச்சராக வலம் வருகிறார் என தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வாய் வீரம் காட்டும் விடியா திமுக அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்பை உறுதிப்படுத்தாத திமுக அரசுக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2025 குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அரசு சார்பில் அலங்கார ஊர்தி பங்கேற்காது என மத்திய அரசு அனுமதி மறுத்ததாக செய்திகள் வந்தன. மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு விட்டோமோ என்ற ஆத்திரத்தில் செய்தித்துறை அமைச்சர் முத்து சாமிநாதன் பெயரில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. வழவழா கொழகொழா என விளக்கெண்ணெயில் வெட்டி போட்ட வெண்டைக்காய் என்ற பாணியில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரின் குற்றச்சாட்டுக்கு நேரடியாக பதில் சொல்ல திராணியற்ற ஊதுகுழல் கூட்டம் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தனிமனித தாக்குதலில் இறங்கியிருப்பது புத்தி பேதலித்த நிலையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என தனது கண்டன அறிக்கையில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். 2022ஆம் ஆண்டே சுற்றறிக்கை வந்ததாக சொல்லும் திமுக அரசு மத்திய அரசை வலியுறுத்தாமல் வெண்சாமரம் வீசியது ஏன் என தனது கேள்வியை எழுப்பியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. மத்திய அரசை கண்டிக்காமல் பம்பி மந்திரி சாமிநாதன் வெண்கொடை தூக்கி நிற்பது ஏன் என தனது கேள்வியை எழுப்பியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. தமிழக உரிமைகளை நிலைநாட்ட துப்பில்லாத தரங்கட்ட கூட்டம் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதை தற்போது வந்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.